ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்து தான் வீடியோக்கு என்டர் இருப்பீங்க. வாட்ஸ்அப் தரப்புலேருந்து சில எமோஜிஸ் நியூ எமோஜிஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோ. என்னென்ன எமோஜிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சொல்லி இதை பார்ப்போம். ஏன்னா வாட்ஸ்அப் தரப்புலேருந்து சில காலமாக ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் வியூவன்ஸ் ஃபீச்சர் ஆகட்டும் அண்ட் ஃபோட்டோஸ் வந்து ஹை குவாலிட்டியில் வந்து சென்ட் பண்ணிக்கிற மாதிரியும் அண்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங்கில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க மாதிரியும் அண்ட் டிசேபிள் மெசேஜ் டைம் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரி 90 days வரைக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபியூச்சரில் வரப்போகுது. இப்போ கரண்டாக இந்த நியூ எமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் பற்றின டீடைல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை வந்து பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல ஒவ்வொரு தடவையும் புது புது ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அந்த சில வகையில் சில ஃபீச்சர்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் வரப்போகுது. இப்போ இந்த நியூ எமோஜிஸ் என்னென்ன எமோஜிஸ்ல ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். அண்ட் இந்த எமோஜிஸ் வர்றதுக்கான ஒரு குட்டி கதை இருக்கு. அந்த குட்டி கதை என்னதுன்னா, இந்த எமோஜிஸ் வந்து இவங்க உருவாக்குன மாதிரி தெரியல. இது வந்து iOS இருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த மாதிரி தெரியுது. வாட்ஸ்அப் பீட்டா இன்ஃபோர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. iOS ரிலீஸ் பண்ணிக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ல சில எமோஜிஸ் எல்லாமே ஆட் பண்ணிருப்பாங்க. நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு போறேன், நீங்க வந்து பாருங்க. அந்த எமோஜிஸ் எல்லாமே இப்போ வாட்ஸ்அப்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு iOS இருந்து அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் டீசெண்டா சொல்லணும்னா இன்ஸ்பயர் ஆன மாதிரியும் இருக்குன்னு நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். வாட்ஸ்அப் iOS பார்த்து இன்ஸ்பயர் ஆன காப்பி அடிச்சா நமக்கு என்ன, நமக்கு ஒரு வழியா அப்டேட் வருது. அப்டேட் வந்தா மட்டும் போதும். அந்த அப்டேட் என்னன்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். என்னென்ன எமோஜிஸ் புதுசா கொடுத்துருக்காங்கன்னா, ஹார்ட் எமோஜிஸ் 2 ஹார்ட் எமோஜி கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பத்திக்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் மனசு பத்திக்கிட்டே போதோ ஹார்ட் எமோஜில வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபயர் வர்ற மாதிரி. அண்ட் இன்னொரு ஹார்ட் எமோஜி வந்து பாத்தீங்கன்னா கட்டு போற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்மைலி எமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு எமோஜி எக்ஸைல் பண்ற மாதிரி, அதாவது தும்முற மாதிரி ஒரு எமோஜி வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு எமோஜி வந்து பாத்தீங்கன்னா கிளவுடி ஃபேசஸ்ல வந்திருக்க மாதிரி ஒரு எமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு எமோஜி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ஏதோ ஜிலேபி சுத்துற மாதிரி ஒரு எமோஜி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே நிறைய எமோஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா கப்புலா நிறைய எமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் இருக்கிற மாதிரி எமோஜிஸ். முதல்ல அப்டேட்டுக்கு முன்னாடி 4 ஹார்ட் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அண்ட் இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு காம்பினேஷன்ல 4 ஹார்ட் உள்ள கப்பல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல ஏகப்பட்ட காம்பினேஷன்ல நிறைய எமோஜிஸ் இருக்கு. அண்ட் சில எமோஜிஸ் வந்து பாத்தீங்கன்னா பியர்ட் வச்ச மாதிரி வந்து சில எமோஜிஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அதுல காம்பினேஷன் சில காம்பினேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு எமோஜிஸ் சொல்லி கனெக்ட் பண்றதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. அண்ட் இவ்வளவு எமோஜிஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சல பார்த்துல கிட்டத்தட்ட ஒரு 5-6 எமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சில காம்பினேஷன்ல நிறைய எமோஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கப்பல் எமோஜிஸ் ஆகட்டும், அந்த ஹார்ட் எமோஜி ஆகட்டும், அந்த ஸ்மைலி எமோஜி ஆகட்டும், அந்த கிளவுடி ஃபேஸஸ் இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. அந்த எக்ஸ்கேல் பண்றது இப்போ ஏன்னா இப்போ கொரோனா சிச்சுவேஷன்ல மெயின் பண்ணி இந்த எமோஜிஸ் எல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் என்ன, இந்த சில எமோஜிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இதனால் வரைக்கும் நிறைய எமோஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிருப்பீங்க. அந்த 10ஓட 11 இந்த எமோஜி சேர்த்து எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க அப்டேட் பண்ணிருங்க சீக்கிரம். ஏன்னா இப்போ அஃபிஷியலா எல்லா வாட்ஸ்அப்பும் ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. அப்டேட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுங்க. அவர் வந்து திடீர்னு சென்ட் பண்ண பாப்பாரு, என்னன்னா புது எமோஜில சென்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்கன்னா அவரையும் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க இந்த எமோஜிஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ எமோஜிஸ் நிறைய சென்ட் பண்ணிருக்காங்க. நீங்க யாருக்கு கப்பலுக்கு சென்ட் பண்ணுவீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுவீங்களா, இல்ல சிங்கிளுக்கு சென்ட் பண்ணுவீங்களா எப்படி தெரியாது. இந்த சில எமோஜிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காம்பினேஷன்ல எமோஜிஸ் யாருக்கெல்லாம் நீங்க சென்ட் பண்ணுவீங்களோ சென்ட் பண்ணலாம். விருப்பப்பட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க சென்ட் பண்ணலாம். இந்த எமோஜிஸ் யாராருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாராருக்கெல்லாம் இந்த புது எமோஜிஸ் எப்படி இருக்கு, இதெல்லாமே கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதா இருந்தாலும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃபீச்சரை நம்ம சேனல்ல உடனே கவர் பண்ணிடுறோம். ஏன்னா மெயின் ஃபீச்சராகவே நம்ம வந்து போட்டுறோம். அண்ட் அப்கமிங் வர எல்லா ஃபீச்சரும் நம்ம சேனல்ல கண்டிப்பா கவர் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.